ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ நோன்பு நோற்றால், நீ நோன்பு நோக்கக்கூடியவனாக இருந்தால் உன்னுடைய செவியும் உன்னுடைய பார்வையும் நோன்பு நோக்கட்டும். உன்னுடைய செவியும் உன்னுடைய பார்வையும் நோன்பு நோக்கட்டும். எப்படி? உன்னுடைய செவி தீமையான சொற்களை தீமையான பேச்சுக்களை கேட்காமலும், உன்னுடைய பார்வை அந்நிய பெண்களை பார்க்காமலும், தீமையான செயல்களை பார்க்காமலும் உன்னுடைய பார்வையும் உன்னுடைய செவியையும் நோன்பு நோக்கட்டும். மேலும் உனது நாவு பொய் உரைக்குவதிலிருந்து, உன்னுடைய நாவு பொய் உரைப்பதிலிருந்து, பொய்யான பேச்சுக்களை பேசுவதிலிருந்து விலகி இருக்கட்டும். உன்னுடைய நாவு பொய்யான பேச்சுக்களை பேசுவதிலிருந்தும், புறம் பேசுவதிலிருந்தும், கோல் மூட்டுவதிலிருந்தும் உன்னுடைய நாவு விலகி இருக்கட்டும். மேலும் தொடர்ச்சியாக சொன்னார்கள், நீ நோன்பு இருக்கக்கூடியவனாக இருந்தால் நீ பிறருக்கு தரக்கூடிய துன்பத்தை கைவிட்டு விடு. பிறருக்கு தரக்கூடிய துன்பத்தை கைவிட்டு விடு. அண்டை வீட்டாருக்கு தரக்கூடிய துன்பத்தை கைவிட்டு விடு என்பதாக குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அண்டை வீட்டாருக்கு தரக்கூடிய அந்த துன்பத்தை நீ கைவிட்டு விடு. அடுத்ததாக, நீ நோன்பு வைத்த காலத்திலே அமைதியாக பொறுமையாக இரு. நீ நோன்பு வைத்த காலத்திலே அமைதியாக பொறுமையாக இரு. மேலும் நீ நோன்பு நோக்கினாலும் நீ நோன்பு நோக்காத நாளும் ஒருபொழுதும் சமமாகிட வேண்டாம் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக நாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய செவி புலன்களும், நம்முடைய பார்வையும், நம்முடைய நாவும், நம்முடைய உடல் முழுக்க நோன்பு நோக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய வயிற்றில் மட்டும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. உண்ணாமல் மட்டும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இது அனைத்திலும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா பாவமான விஷயங்களை விட்டு விலகியவர்களாக நோன்பு